நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 2025வது வருடத்தில் ஆரம்பத்திலேயே 3 படங்கள் ஹிட் ஆகிருக்குது. ஒன்று சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகத ராஜா, இன்னொன்று நம்ம மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தன். மதகத ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 52 கோடிக்கு மேலே வசூல், குடும்பஸ்தன் 25 கோடிக்கு மேலே வசூல். இப்போ 3வதா அதிரி புதிரியான வெற்றி படம் அமைஞ்சிருக்கிறது தான் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படம். ஓ மை கடவுளே அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த அஸ்வத் மாரிமுத்தான் இதுலேயும் கலக்கியிருக்காரு, தெறிக்க விட்டுருக்காரு, படத்தை ஜெயிக்க வச்சிட்டாரு. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆன 3 நாள்லயே 50 கோடிக்கு மேலே வசூல். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 7 கோடி 8 கோடின்னு வேற லெவலில் தியேட்டரெல்லாம் ஃபுல்லாகி வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னா அது வந்து அஜித்தோட விடாமுயற்சி. இப்போ அந்த படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிசல்ட் என்ன நமக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் படம் அந்த 3-4 நாட்கள் தாண்டி திங்கக்கிழமை ஓடாதுமாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அஜித்தோட அந்த விடாமுயற்சி படம் 2 கோடியே 75 லட்சம் தான் வசூல் பண்ணுச்சு 4வது நாளே. ஆனால் இந்த டிராகன் படம் அதை விட 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 3 கோடியே 81 லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு. இது மட்டுமா, வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அஜித் படம் இந்த விடாமுயற்சி 100 கோடி தான் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. அதிலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கான். ஆனால் இந்த டிராகன் படம் சர்வசாதாரணமாக 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் அஜித்தோட விடாமுயற்சியெல்லாம் டிராகன் படம் தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை விட டிராகன் படம் குறைந்த பட்ஜெட் ஆனால் அதிகமான வசூல். ஸோ நிச்சயமாக இன்றைய தேதிக்கு இந்த 2 படங்களை ஒப்பிடும்போது அஜித்தை விட பிரதீப் ரங்கநாதன் தான் வெற்றிகரமான ஹீரோ, அவரை விட இவரு தான் வசூல் நாயகன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அஜித் ரசிகர்லாம் வழக்கமான பிரதீபை கழுவி ஊற்ற ஆரம்பிக்க சினிமா நடுநிலையாளர்கள், சினிமா ஆர்வலர்கள் யாரோ கொளுத்தி போட்ட வதந்திக்கு ஏயா பிரதீப்ங்கிற ஒரு வளரும் ஹீரோவை நசுக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. உண்மையாலுமே விடாமுயற்சியை விட டிராகன் படம் அதிக வசூல் தான். ஆனாலும் கூட அஜித்தோட குட் பேட் அகலி வந்துச்சுன்னா நிச்சயமாக அது பெரும் வசூலை குவிக்கும். ஆனால் அது வரைக்கும் டிராகனும் விடாமுயற்சியும் கம்பேர் பண்ணும்போது டிராகன் தான் மிகப்பெரிய வசூல் அப்படிங்கிறத நம்ம ஒப்புக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச படம் டிராகனா இல்லை அஜித்தோட விடாமுயற்சியா அப்படின்னு.